இங்க ஏன் வானுரையில் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் போட்டவர், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். அங்க இறைன்னு போடுறாரு, இங்க தெய்வம் போடுறாரு. நம்ம ரெண்டுத்து ஒண்ணுன்னு நினைக்க முடியாது. இந்த நேரத்துல பல பேருக்கு தெரியலன்றதுனால இந்த கருத்தை நான் பதிவு செஞ்சிடறேன். ஏன்னா சில நிகழ்ச்சிகளை சில நேரங்களில் பதிவு செஞ்சிடணும். பல பேர் இந்த உலகத்தோடு ஒட்ட ஒழுகல என்ன நினைச்சுக்கிறான், இந்த ரோட்ல எச்சு துப்புறவன் காசுக்கு ஓட்டு போறவனும் உலகம் நினைச்சிட்டு இருக்கான். அதை கடுமையா கண்டிக்கிறேன், ஆட்சேபிக்கிறேன். இந்த ரோட்ல எச்சு துப்புறவன், ஓட்டுக்கு காசு போடுறவன், ஒரு கர்ப்பிணி பெண் பஸ்ல வந்தா கூட இடம் கொடுக்காம தான் இடத்துல உட்காந்துக்கிறவன், கியூல முண்டி அடிச்சு முன்னாடி போறவன், பல பேரோட படிப்பை பணம் கொடுத்து தட்டி வாங்குறவன், பல பேரோட பதவியை தன்னுடைய சுய சிபாரிசு மூலமா தட்டி வாங்குறவன், இவெல்லாம் உலகம். இதுதான் இந்த உலகம் நம்ம நினைச்சுட்டு உலகத்தோட ஒட்ட வாழ்வோம். நோ. இப்ப எப்படி ஆயிடுதுன்னா, உலகம் 195 பேர் கோமணம் கட்டிட்டு இருக்கான், 5 பேர் வேட்டி கட்டுறான்னா இவன் வேட்டி கட்டுறது தப்புன்றான். 95 பேர் கட்டிட்டதுனால நீ அந்த கோமணத்தை தான் கட்டணும்ன்றான். அந்த மாதிரி ஆயிடுது. அது இல்ல உலகம். அந்த 5 பேர் கட்டிய வேட்டி என்பதுதான் உலகம். ஆக வள்ளுவர் இங்க உலகம் எங்கெங்கெல்லாம் நீங்க திருக்குறளை படிக்கும் போது இது உணர்வதற்காக நான் சொல்றேன். எங்கெங்கெல்லாம் உலகன்ற ஒரு வார்த்தை வருதோ அங்க நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டியது பிராக்கெட்ல வாழ்வின் அறத்தை கடைபிடித்த ஞானிகள் அப்படின்னு நீங்க போட்டுக்கணும். இல்லது வாழ்வில் செம்மையாக வாழ்ந்த முன்னோர்கள் போட்டுக்கணும். அதுல டாக்டர் அப்துல் கலாம் கூட நீங்க வைக்கலாம், நம்ம காமராஜர் கூட நீங்க வைக்கலாம், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கூட நீங்க வைக்கலாம். மிகச்சிறந்த முன்னோர்கள். அல்லது மாணிக்க வாசகரை வைக்கலாம், நம்மளுக்கு திருஞான சம்பந்தரை வைக்கலாம், சுந்தரரை வைக்கலாம். இவங்கதான் உலகத்தாரே தவிர இந்த ரோட்ல எச்சு துப்புறவன் காசுக்கு ஓட்டு வாங்கி காசு போறவங்க உலகத்தார் கிடையாது. அதனால ஊரோடு ஒத்து வாழ்வனா அதை வள்ளுவரா சொல்லியிருப்பாரு. இவ்வளவு தத்துவங்களையும் செய்யத்தக்க அல்ல செய்யக்கடும், செய்யத்தக்க செய்யாம யானும் கெடும், தூங்குக தூங்கி செயற்பாலன்னு ஒரே வார்த்தையை வச்சு எத்தனை அதிகாரம், எத்தனை குரல். அதுல சொற்பொருள் பின்வரும் நிலையன்னு இருக்கு, சொல் பின்வரும் நிலையன்னு இருக்கு, உருவகாணின்னு இருக்கு, ஏகதேச உருவகாணின்னு இருக்கு, இடமறிதல்ன்ற ஒரு அதிகாரத்தான் சொல்ல சொல்ல சுவை. அதாவது திருக்குறளை மட்டும் கேட்டால் மட்டுமல்ல, பேசுவதே ஒரு சுவை. அதனால்தான் அதை அடக்க முடியல, அந்த அளவுக்கு பேசிக்கொண்டே இருக்கின்றேன். ஆனாலும் சாவித்திரி அவர்களுக்கு நேரம் கொடுக்கணுன்றதெல்லாம் முடிச்சிடுறது வைக்கப்படும் கூட. அப்ப அந்த உலகம் என்பதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அந்த உலகம் எவ்வதுரைவது உலகம் அவ்வதுரைவது அறிவுன்னா, உலகம் எப்படி போதோ அந்த மாதிரி போறதும் உண்மையான அறிவுன்னும் அது கிடையாது. உலகத்தில் இந்த ஞானிகள் எப்படி நமக்கு வழிகாட்டினார், வள்ளுவர் காட்டின வழிபடி நடந்தா அதுதான் அறிவு. அப்படி எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா அந்த உலகம் என்ற வார்த்தை நீங்க அப்படிதான் வச்சுக்கணும். அதுதான் உலகத்தார் உண்டென்பது இல்லை என்பான் அழகையா வைக்கப்படும். உலகத்தார் உண்டென்பது இல்லை என்பான் அழகையா வைக்கப்படும். கடைசி குரலா இதை சொல்லி நான் முடிக்கிறேன். இன்னும் ஒரு குரல் மீதி, அதை சொல்லி முடிச்சிடுறேன். அப்போ முதல்ல முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும்ன்றாரு. வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் மாணவரின் தெய்வத்துள் வைக்கப்படும்ன்றாரு. அப்ப தெய்வத்துக்கு இறைக்கும் ஒரு கம்பாரிசன். இங்க பாருங்களேன், உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் அழகையா வைக்கப்படும். ஞானி ஒண்ணு சொல்லுவாரு, இப்படிதான் பண்ணணும், இல்ல ஞானி ஒரு அறத்தை காட்டுவாரு, இவன் என்ன பண்ணுவான், அப்படிலாம் வேணாம், அவனை பேய்க்கு நம்ம இலக்கணமா வைக்கணும்ன்றாரு, அழகையான்றாரு. செத்தவனை விட ரொம்ப டேமேஜ் பண்றாரு. அப்ப செத்தாருள் யார வைக்கணும்ன்றாரு. ஒரு அற்புதமான குரல் இருக்கு, ஒப்புரவறிதல்ன்ற ஒரு அதிகாரம்.